கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் தோற்று எழுந்திடும் காரிருளில் நீ நடந்திட்ட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே கலங்காதே. அஞ்சாதே திகையாதே கலங்காதே. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறார். இடுக்கலுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமில்லை. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் காற்று எழுந்திடும் காரிருளில் நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு, என் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கொன்று பயமில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் முன்னிலை அவராலே பூவினில் யாவையும் நிலை உயர்ந்தது உயர்ந்தது அவராலே. தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை மறக்கவில்லை. இதோ நான் உங்களுக்கு சுமையாய் இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன் என்று சொல்லி உங்களையே நாடி வருகிறேன். அவியானவர் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். ஆமென். உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன், உங்களுடைய உடைமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன்.
ஆண்டவர் பாருங்க, நேற்று மாலை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம், தியானித்தோம். அதனுடைய வெளிப்பாடை இந்த காலை வேளையிலே மீண்டும் தருகிறார். ஹல்லேலூயா. இன்று பாடிய பாடல், நானும் என் வீடும் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். பாருங்க, அந்த அந்த செயல்பாடு, ஆவியானுடைய செயல்பாடு, அந்த கண்டினியூட்டி நேற்று மாலை தியானித்தோம். அதன் வார்த்தைகளோடு தொடர்புடையதாக இந்த காலை வேளையிலே அந்த ஆவியானவர் பாடலை நாம் கேட்டோம். அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை போட ரெடியாயிருங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ரெடி ஆயிட்டா ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். உங்களுடைய உடைமைகள் அல்ல, உங்கள் சொந்த பந்து, உங்கள்கிட்ட எந்த பொண்ணோ பொருளோ காணிக்கையோ பலியோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக உங்களையே அன்பு செய்ய அதிகாயில் இருகரம் விரித்தவராய் இதோ நிற்கிறார் என் ஆண்டவர் என் பின்னால் பாருங்க. அல்லேலூயா. இருகரம் விரித்தவராய் என்னை பார் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆமன் பார்த்தவர்களே, அவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு நீ இருந்து பாரு. உன் குடும்ப ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? பெற்றோர்கள் அதனால தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க. இதோடு 3வது முறையாக நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். 3 என்பது முழுமை. 3வது முறையாக, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3வது முறையாக ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட கேட்கிறார், என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? முதல்ல ஆண்டவர் எழுப்பின கேள்வி, தன் படைத்த மகனையும் மகளையும் பார்த்து ஆதாமை குறித்து ஆண்டவர் கேட்கின்ற முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? பைபிள்ல வர முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. பாருங்க, ஆதாமை கேட்ட பொழுது ஆதாம் சொல்ற, ஐயோ ஆண்டவரே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஒளிந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு நீ இல்லை, சோம்பேறியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். என்ன பொறுப்பு பெற்றோருக்கு? பெற்றோர்வால் கடமை என்ன? கடமை பெற்றோர் செய்கின்ற கடமை என்ன? சம்பாதிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தா போதுமா? குழந்தைகளை ஞானத்தில் வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல உணவு அது இது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறோமே. இறை ஞானத்திலும் இறை வல்லமையிலும் பிள்ளைகளை வளர்த்த பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம குழுவிலே பார்க்கிறோம். சகோதரி சகாயரானுடைய குழந்தைகள் சிறு பிள்ளைகள், 4 வயது 5 வயது 8 வயசு, அவ்வளோதான். அந்த பிள்ளைகள் படிக்கும் பொழுது அந்த வசனத்தை படிக்க வையுமா? ஒரு வசனத்தை. அல்லேலூயா. வசனம் 7, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். சேலா. படைகளின் கடவுள் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். ஆமென். பாருங்க, இந்த சின்ன குழந்தைய வாசிக்கிறது தெரியலனா கூட அந்த தாய் எவ்வளவு அருமையாக அதை சொல்லி கொடுத்து வாசிக்க வைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. என்ன அழகா அந்த குழந்தை வாசிக்குது. சிறுவன் சாமுவேலை போல் ஆண்டவரே பேசும். சொல்லு தம்பி, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
தாத்தா இப்போ சின்ன பையன் சாமுவேல் சின்ன பையனாக இருக்கான். அந்த பையனை ஆண்டவர் கூப்பிடுறார். ஆண்டவர் தான் கூப்பிடுறாருன்னு அந்த பையனுக்கு தெரியல. அப்போ ஏலி தாத்தா சொல்றாரு, குரு இனி இந்த சத்தத்தை கேட்டா ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த குழந்தை தாத்தா இத்தனை கரிசனையோடு ஜான் என்ன அருமையா, ஜோர்டன் அருமையான பிள்ளைகள். இந்த குழந்தைகளை புகழ்கிறேன் என்று நினைக்க வேணும். ஆவியானவர் அந்த குழந்தைகளை இன்னும் ஆசீர்வதிக்கணும். நம்ம அதுக்காக அந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும். இப்போ இந்த தம்பின்னு நான் கூப்பிடும் போது இந்த குழந்தை இப்போ சொல்லுவான் பாருங்க, ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும். தம்பி தம்பி அல்லேலூயா. அந்த பையன் வாசிச்ச வசனம் கேள்விப்பட்டீங்களா? 7 படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். பாருங்க அந்த சத்தம், என்ன அழகான சத்தம். ஆவியானவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை சத்தம் பாருங்க. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு கொண்ட உறவு என்னன்னா கணவன் மனைவி உறவு. அல்லேலூயா. நற்செய்தி தம்பதியினர் என்ற உறவு. அல்லேலூயா. அதனாலதாங்க ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம், ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேகமாய். ஆமென். கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணின் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆமென். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். அல்லேலூயா. மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆமென். கணவன் மனைவி உறவு, மணவாளன் மணவாட்டி உறவு, நற்செய்தி தம்பதியினர் உறவு. இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 62:3ஆம் வசனம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகடுமாய் விளங்குவாய். ஆமென். ஆமென். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். அல்லேலூயா. அழகிய மணிமுடி, அவருடைய கரத்தில் அரச மகுடமாய் நிற்போம். அதனாலதான் பெற்றோர்களுடைய கடமை. இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உங்களை எழுப்பியவர், உங்களை உண்டாக்கியவர், உங்களை அடைத்தவர். உங்களை அழைத்தவர் உண்மையாய் இருப்பது போல நீங்களும் உண்மையாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையாய் இருப்பது போல நீங்களும் உண்மையாய் இருங்க. உங்கள் பிள்ளைகளை. அதனாலதான் சொல்றாரு ஏசாயா 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனெனில்
ஆமென். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அவர்களின் மீட்பர் ஆனார். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். ஆமென். மேலும் அவர் அவர்களின் மீட்பர் ஆனார். ஆமென். ஆமென். மெய்யாகவே அவர்கள் என் மக்கள். பாருங்க, நற்செய்தி தம்பதியினர் சொல்லி அப்புறம் சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே என்னுடைய மக்கள், ஆமென். வஞ்சனை செய்யாத பிள்ளை. ஒரு வஞ்சனை செய்யறோம் ஆண்டவர் சமயத்தில், வஞ்சிக்கிறோம். எதை வஞ்சிச்சோன்னு கேட்கிறோம்? கொள்ளையடிக்கிறீர்கள் அவருடைய நேரத்தை. உண்மையா இல்லை? ஆண்டவர் அருவருக்கிறார் தேவ பிள்ளைகளை. வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம உண்மையாக வஞ்சனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, துரோகம் செய்றீங்க, துரோகிகள் நாம் எல்லாருமே. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் உட்கார முடியலையே. ஒரு 5 மணிக்கு ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட்டு, உன்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு, இல்லை உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல உன்னுடைய முதலாளி கூப்பிடுறாரு, நீ 4:30 மணிக்கு எந்திரிச்சு போக மாட்டியா? மிலிட்ரியில் நாங்கள்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். 5 மணிக்கு ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட்னா நாங்கள் 4 மணிக்கு ரெடியாகி 4:30 மணிக்கு நாங்கள் உட்காந்து காத்திருப்போம். 1/2 மணி நேரம் காத்திருப்போம். அது வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அந்த விஐபி வராருன்னு சொன்னால் அந்த விஐபிக்காக சில நேரத்தில் அவங்க வர்றதுக்கு லேட்டாக ஆகும், நாங்கள் நின்று தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் 28 வருஷமாக. அல்லேலூயா. அதனால தான் எங்களுக்குள்ள அந்த ஒரு பவர். ஆனால் நார்மல் இன்னைக்கு வெளியில் டாக்டர் அப்பாயின்மெண்ட், திருச்சிக்கு போகணும், சென்னைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், டாக்டர் அப்பாயின்மெண்ட். நாளைக்கு காலையில், நாளைக்கு 11 மணிக்கு, நாளைக்கு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா இன்றைக்கே நீ ஓடுற. உன்னுடைய ஆஃபீஸர், உன்னுடைய உயர் அதிகாரி உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அங்கேருந்து வந்தால் நீ இருக்கிற இடம் கூட தெரியும், ஓடுற, அந்த வேலைக்கு ஓடுற, இந்த வேலைக்கு ஓடுற. ஆண்டவர் சமயத்தில் நீ உண்மையா இல்லையே, என்னையா பிரயோஜனம்? எதுக்காக வாழ்கிற? எதுக்காக வாழ்கிற? கௌரவத்துக்காக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நம்மளாம் நினைக்கிறோம் எப்படியோ என்னவோ, ஆனால் நம்ம எப்படியாவது செத்து போயிடலான்னு கூட சில பேர் நினைப்பாங்க. இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இந்த வாழ்க்கையே எனக்கு சரியில்லை, இந்த வாழ்க்கையே எனக்கு நல்லா இல்லை, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, எல்லாம் வெறுப்பு. ஏன்? உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து நிற்கிறாய். ஆண்டவன் மேல் ஆசீர்வாதத்தை நிரப்பி வைத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் அந்த பணிப்பெண் ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்தார். பணிப்பெண்ணை குழந்தை விளையாடுவதைக் கண்டு அவருடைய மனைவி சாராள் கேலி செய்து, பரிகாரம் செய்து, கோபம் கொண்டாள். குழந்தையை துரத்திருக்கிறார். அந்த அம்மா துரத்திடுச்சு. ஆனால் அந்த அம்மா குழந்தைய எடுத்துட்டு போகுது. ஆபிரகாம் சொல்றாரு, அம்மா எடுத்துட்டு போயிருமா. கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு, தண்ணி கொடுத்து அனுப்புகிறாரு. அது தீர்ந்து போயிடுது. பாலைவனத்தில் ஆகார். ஆனால் அந்த குழந்தையோடு ஆண்டவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாரின் கண்களை திறந்தார். ஏனென்றால் ஆபிரகாமின் வம்சம் தழைத்தோங்க, உன் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆகார் வழியாக பிறந்த குழந்தை அது தனியாக விடப்படவில்லை, மாறாக அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த தாய் ஆகார் நினைத்திருப்பாள், ஐயோ என்னை துரத்திட்டாங்களே, யூஸ் பண்ணிட்டேன்னா, நான் குழந்தை வேணும்னு சொல்லி பாக்கியத்துக்காக என்ன எடுத்து பயன்படுத்தினாங்களே, குழந்தை பிறந்த பிற்பாடு என்னை கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி அவள் புலம்பி இருப்பாள். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையோடு கடவுள் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தொடக்க நூலை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த குழந்தையோடு கடவுள் இருந்தால் பெரிய இனமாக்குவேன்,
ஆமென். அவனை நான் பெரிய இனமாக்குவேன். இன்னைக்கு அந்த அந்த வம்சம் தனியா இருக்குது. இஸ்மாயில் ஒரு வம்சம் பெரிய இனமா இருக்குது. ஆனா அவன் எப்படி இருப்பான் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவன் முரட்டு சுபாவமா இருப்பான். அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். ஆமென். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். பாருங்க. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். அது அதிகார வசனத்தோடு சொல்லுங்க, பிள்ளைங்க நோட் பண்ணிக்கிட்டோம். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்கலாம் மகளே. ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான். வேதம் தெளிவா அவனுடைய ஃபியூச்சரை அப்போ எழுதிட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் அதே அதிகாரத்தில். அவனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனுடைய வம்சம் தழைத்தோங்கும், ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அவனும் உன் வித்தாய் இருப்பதால், ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதால். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தோடு இருக்க மறந்து போயிட்டோங்க. ஆமென். 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 இன்னைக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி வந்துச்சு? ஆண்டவர் நமக்கு முதல்ல எழுதிட்டாரு. அவனும் உன் வித்தாய் இருப்பதால். அவனுடைய வம்சம் தலைத்தப்ப ஆண்டவர் அந்த குழந்தையோடு இருந்தார் என்று வேதம் சொல்லு. அப்போ பாருங்க, அந்த வித்து, தாய், தகப்பன், பெற்றோர் வாழ்வுள்ள கடமை. அவனும் உன் வித்து. ஆசீர்வாதம் முதல்ல ஃபிக்ஸ்டு. இட் இஸ் ரிசீவ்டு. நீ நினைக்கிற இன்னைக்கு நீ உயர் பதவியில் இருக்கலாம், நல்ல சம்பாதிக்கலாம், நல்ல வீடு வசதியோடு இருக்கலாம். அதெல்லாம் முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்பவே எழுதப்பட்டது. அதிலிருந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் ஆண்டவர். ஆமென். ஆமென். அப்பதான் யாக்கோபும் இஸ்மாயிலும் சந்திப்பாங்க. அவனுடைய வம்சம் சந்திக்க போகும். அந்த இடத்துல ஒரு பெரிய கதையே இருக்கிறது, ஹிஸ்டரி. யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பிங்க. இஸ்மாயில் என்று சொல்லிவிட்டேன். யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பிங்க. மூத்தவன் இளையவன். அவனுக்குள்ள சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலேயே சண்டை. உன்னால முந்திட்டு வந்துடுவான் யாக்கோபு. அதனால தான் அவனுக்கு பேர் வச்சாங்க யாக்கோபு. யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன். தன் தந்தையுடைய ஆசீர்வாதத்தை இளையவன் ரகசியமாக அவங்க அம்மாவுடைய தூண்டுதலினால் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் ஏசாவை ஆண்டவர் வெறுக்கவில்லை. யாக்கோபை அல்லவா தேர்ந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்களுடைய கடமை தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். ஆமென். நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். உங்களையே தேடி தேடி வராரு. போற்றுவர் போற்றலும், தூற்றுவர் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழலும், இகழ்வார் இகழும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினால் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகம் இல்லாதோர் என்ன தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்துக் கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றி நாங்கள் கொல்லப்படவில்லை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8 முதல் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள்.
10ஆம் வசனம் சொல்லுகிறது, துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. 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 10ஆம் வசனத்தை வாசிப்போம் யாராவது ஒரு வேகமாய். ஆமென். துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமென். இதுதாங்க குடும்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. துயருற்றுவோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சி. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற குடும்பம். ஆமென். எதுவும் இல்லாதவர் என தோன்றினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவர் இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை கொடுக்கிறாரு. நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன், நீங்கள் தயாரா? ஆமென். 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 உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு சுமை, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னால் உங்களுக்கு ஒரு பைசா நஷ்டம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு அவர் கொடுத்தீங்கன்னா அவர் 10 மணி நேரம் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன் என்று ஆவியானவர் என்று அழகாக சொல்றார். பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியது இல்லை. மாறாக பெற்றோரே பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக முழந்தாள் படியிடணும். நம்பர் 1. ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 2. ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஞானத்தில் வளர்க்க வேண்டும். நம்பர் 3. ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இறைவார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். நம்பர் 4. ஆமென். அதிகாலையில் பிள்ளைகளை ஆண்டவரை தேட வைக்கணும். நம்பர் 5. ஆமென். இப்படியாக சொல்லிக்கொண்டே போனால் நடக்கிறது காரியம் என்ன? மணிமுகுடியாய் தெளிவோம். எப்படி இருப்போம்? ஆண்டவர் கையில் நீ அழகிய திகழ்வாய். அழகிய மணிமுடி. நீ உனக்கு எந்த பிரச்சனை இருக்காது இன்னைக்கு. ஆமென். இது நான் பெற்ற அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு மகன் மகள், 4 பேர பிள்ளைகள், எல்லாம் காலேஜ் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. பேத்தி 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. அவங்கவுங்க ஸ்டேஜில் கரெக்டாக இருக்காங்க. அவங்க ஸ்டேஜில் கரெக்டாக இருக்காங்க. ப்ரேயர்லையும் சரி, சர்ச்சிலையும் சரி, கோவில் காரியங்களிலும் சரி, ஜெபத்திலும் சரி, பக்தியிலும் சரி. காரணம் என்ன? அந்த தாயுடைய வளர்ப்பு. சின்ன வயசில் என் பிள்ளைகளுக்கு அவங்க சென்ட்ரல் ஸ்கூல் படித்தாங்க, வடநாட்டில் இருந்தாங்க. தமிழ் எழுத படிக்க இன்றைக்கும் தெரியாது. ஆனால் தமிழில் உள்ள அத்தனை ஜெபங்களையும் அழகாக சொல்லுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை பிள்ளைகளே. நான் டியூட்டிக்கு போயிடுவேன். என் மனைவி என் பிள்ளைகளை முட்டி போட்டு ஜபமால சொல்லி ஜபம் சொல்லி கொடுத்து அந்த ஜபத்தை பைகாட்ட இன்னைக்கு கூட என் பிள்ளை சொல்லுவான், என் மகன் சொல்லுவான். அப்போ அந்த குழந்தைகள் அந்த சின்ன வயசுல வளர்த்தனாலதான் இன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல ஸ்டேஜ், எல்லாத்திலோட மேலே இருக்காங்க. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? பெற்றோர் சின்ன வயசுல அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். ஆமீன் வராது. புள்ள குட்டி வச்சிருக்கவங்க ஆமீன் சொல்ல மாட்டாங்களே. அடுப்பறைக்கு போயிடுவாங்க. அடுப்பறைக்கு போயிடுவாங்க. கேட்டால் என் பையன் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்பெஷல் கிளாஸ். ஆண்டவர் சமயத்தில் நீ உண்மையா இல்லையா? உண்மையாகிரு. ஆசீர்வாதம் உன்னை தேடி வர. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன், நான் உங்களிடம் வர
தயாராக இருக்கிறேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்க சொத்து பத்தை வாங்குறதுக்கு வரல, உங்களையே நாடி வருகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியது இல்லை. மாறாக பெற்றோரே பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும். நான் சேமித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி செட்டில்ட் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நான் சேமிக்க வேண்டியது என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை, நான் சேமிக்க வேண்டியது என் பிள்ளைகளுக்காக ஜெபித்தல். நான் ஜெபிக்க 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 ஆண்டவர் அவங்களை உயர்த்திட்டே இருப்பார். ஆமேன் 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 ஆமேன். அதுதாங்க தேவ வரப்பிரசாதத்தை சேமித்து வைங்க, ஆசீர்வாதத்தை சேமித்து வைங்க. செபத்தின் வழியாக ஆண்டவர் சமத்தில் உண்மையோடு நேர்மையோடு அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உன் பிள்ளைகளை 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன். 1000 தலைமுறை. ஒரு தலைமுறை 2 தலைமுறை தான் நமக்கு, நம்ம தாத்தா, அதுக்கு மேல நம்ம பேரெல்லாம் தெரியாது. 2ஆம் 3ஆம் தலைமுறையும் நமக்கு தெரியாது. யார் என்னுடைய தாத்தா பேர் கூட சில பேருக்கு தெரியாது. அந்த லெவலில் இருக்கும். இன்னைக்கு பெற்றோர் வாழ்வுடைய கடமை. பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை. என் பிள்ளைங்க எனக்கு செல்வம் சேமித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்காக செல்வம் சேமித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட செல்வம்? எப்படிப்பட்ட செல்வம்? ஆவிக்குரிய செல்வம். ஆவிக்குரிய செல்வம். நான் சொத்து சுகம் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் நான் கொடுத்தாலும் கொடுக்கலன்னா அது அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ நீ அவங்களுக்கு சேமித்து வைக்க வேண்டியது என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சேமித்து வைக்கணும். அதனால தான் சொல்றார் பாருங்க ஆண்டவர் இன்னைக்கு, நான் உங்களுக்கு வாசிக்கலாமா? 15ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 12. நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். ஆமென். ஆமென். வெயிட் பண்ணுங்க. அது ஃபுல் ஸ்டாப்பா? வெயிட், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓடுறீங்க. வாசிக்கலாம் மீண்டும் அந்த ஒரு வார்த்தை மட்டும். நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், அவர் மனமுவந்து அவரையே கையளித்தார். அல்லேலூயா. எனக்குள்ள யாவற்றையும் அவர் இறைமகனாயிருந்தும், அவர் இறைமகனாயிருந்து எல்லாத்தையும் விட்டு நமக்காக கொடுத்துட்டு போனாரே, மறந்துட்டோமா? இந்த வசனத்துடைய வெளிப்பாடு பாருங்க இன்னைக்கு காலையில் எப்படி கிடைக்குது. அல்லேலூயா. இந்த வசனத்துடைய வெளிப்பாடு எத்தனை பேர் புரிகிறது? ஆமென். நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றை ஏன் என்னையுமே முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்து மனமுவந்து கொடுத்தார். ஒரே மகனை, தலைப்பேரான மகனை கொடுத்து இந்த உலகத்திலே அவருடைய வருகையின் காலம், திரு வருகையின் காலம், மீட்பின் காலம், என்னையுமே மனம் அவரையே கொடுத்துட்டாரே சிலுவையில் நமக்காக. இந்த வசனத்துடைய மறை உண்மைகள் இப்பொழுது ஆவியான நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே. நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே முழுவதும் மனமுவந்து அளித்திடுவே. அளித்தார். அல்லேலூயா. உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? மீண்டும் வாசிக்கலாமா? உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? குறையலாமா? உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு
பாருங்க, ஆண்டவர் என்ன அழகாக சொல்லி கொடுக்குறார். நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். ஆமென். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். இடுக்கருற்ற வேளைகள் நமக்கு உற்ற துணையும் அவரே. நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். ஆமென். ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து போகினாலும், அவற்றின் பெருங்காற்றால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. அச்சம் என்பதே இல்லை. நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். நான் உன்னிடம் வர தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமு வந்து அடித்திடுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி கூறி இந்த நாளில் சிந்தனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் God bless you. God bless you. Have a nice day. God bless you.